ஒரு கணம் யோசித்து பாருங்கள், மொழி இல்லாவிட்டால் உங்களுக்கு உயிர் கிடையாது. நீங்கள் என்ன பேசுவீர்கள்? மொழி இல்லாவிட்டால் எதை பேசுவீர்கள்? இவங்க சொல்றாங்க புருஷனும் பொண்டாட்டியும் சண்டை போடுவாங்க, ராசி ஆயிடுவாங்க. எதுல போடுவீங்க சண்டை? எதுல ராசி ஆவீங்க? சண்டை போட்டாலும் மொழிதான், சமரசமானாலும் மொழிதான். இப்போ மொழிங்கிறது என்ன? உயிர், உணர்வு. இந்த 2 குட்டி தெரியுது, நாய்க்குட்டி. அதுக்கு நாயின்னு யார் பேர் வச்சா? யார் பேர் வச்சா? நம்ம தான் வச்சோம். பூனைக்கு யார் பூனைன்னு பேர் வச்சா? யார் வச்சா? நம்ம தான் வச்சோம். என்ன ஒரே ஒரு விஷயம், நாய்க்கு நாயினும் பூனைக்கு பூனைன்னு நம்ம பேர் வச்சது அதுகளுக்கு தெரியாது. ஏன்னா அதுகளுக்கு மொழி கிடையாது. நம்மகிட்ட இருக்கு, நம்ம பேர் வைக்கிறோம். அதுக்கு மொழி இருந்திருந்தா அது நமக்கு பேர் வைக்கும்னு ஒரு வாய்ப்பு இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க, ரொம்ப கேவலமான பேராத்தான் அது இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா தாய்மொழியில் அவ்வளவு பின்தங்கி இருக்கோம். நமக்கு தாய்மொழியில் ஈடுபாடும் நமக்கு தாய்மொழியில் அர்ப்பணிப்பும் இல்லாத காரணத்தினாலே தான் இவர்களுக்கு பிற மொழியை திணித்து விட முடியுமோ என்ற எண்ணம் ஒருவருக்கு வருகிறது. இடம் காலியா இருந்தா தானே படுப்பான் இல்லையா? இட்டு நிரப்புங்கள். உங்கள் மொழியால், உங்கள் இலக்கியத்தால், நீங்கள் படிக்கிற வரலாற்றால், உங்கள் புத்தகங்களால் 50 புத்தகம் குறைஞ்சது வீட்டில் இருக்கணும். புத்தகங்கள் இல்லாத வீடு கல்லறைக்கு ஒப்பானது. நான் தயக்கம் இல்லாமல் சொல்லுவேன், புத்தகங்கள் இல்லாமல் இருக்கிற வீட்டில் வாழுகிறவர்கள் பிணங்களுக்கு ஒப்பானவர்கள். அப்படி சொன்னாலும் ரோசம் வந்து புத்தகம் வாங்குறான்னு பார்க்கத்தான் சொல்றது. ஆமா, வரணும். குழந்தை மருத்துவராக வேண்டும், கலெக்டராக வேண்டும், எல்லாம் முக்கியம். அதுக்கு அவன் படிக்கணும். அவன் படிக்கணும்னா என்ன செய்யணும்? நீங்க டிவியை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, நீங்க மொபைலை நோண்டிக்கிட்டு படிடா, படிடா படிடா எப்படி சொன்னாலும் படிக்க மாட்டான். உள்ளுக்குள்ள என்ன நினைப்பான்? என்ன நினைப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அது நமக்கு வயசான பிறகு அவன் சொல்லுவான், இப்ப சொல்ல மாட்டான். அவன் படிக்கணும் நீங்க ஆசைப்பட்டா நீங்க படிக்கணும். இன்னும் கூட ஒரு ரகசியம் சொல்லி தர்றேன், நீங்க படிக்க கூட வேணாம் சாமி, படிக்கிற மாதிரி நடிச்சா கூட போதும். ஆமா, அவன் படிச்சிருவான். எல்லாம் பள்ளிக்கூடத்துலையும் கொண்டு போய் பிள்ளைய விடும்போது பள்ளிக்கூடத்தில் உங்கள்கிட்ட சொல்லுவாங்களே, நாங்கள் எப்படி வீட்டில் பார்த்துக்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் பள்ளிக்கூடத்திலையும் பார்த்துக்கணும். பள்ளிக்கூடத்தில் வீடு போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிற உரிமை நமக்கு உண்டு என்றால் வீடு பள்ளிக்கூடம் போல இருக்க வேண்டாமா? இருக்கணுமா இல்லையா? 5 வீட்டுக்குள்ள போனா 5 பேர் இருக்கான், 5 பேர் 5 மொபைல் வச்சிருக்கான், 5 பேரும் தலையை குடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். நான் ஏன் உனக்கு பிறந்தேன், நீ ஏன் எனக்கு பிறந்த, நம்ம ஏன் ஒன்னா ஒரு வீட்டில் இருக்கிறோம்னு தெரியாம எல்லாம் தலையை குனிஞ்சிட்டு அவமானம். உண்மையிலே அதுக்கு எது கண்டுபிடிச்சான்? ஒருத்தன் இன்னொருத்தன் கூட பேசுறதுக்காக கண்டுபிடிச்ச கருவி அது. அது வந்ததுக்கு பிறகு எவனும் எவன் கூடயும் பேச மாட்டேங்கிறான் இல்லையா? சில பேர் பேசுறான், ஊருக்கே கேட்குது. பஸ்ஸில் பக்கத்தில் உட்கார்ந்தீங்கன்னா அப்புறம் லட்சுமி, பொண்டாட்டி பேர் லட்சுமி, சுரேஷ் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டானா, மகன் பேர் என்ன சுரேஷ். அரை மணி நேரத்தில் நீங்கள் அவன் வாழ்க்கை வரலாறே எழுதிடலாம். ஒரு அரை பக்கம்தான். வாழ்ந்ததே அவ்வளவுதானே, அவ்வளோதானே வாழ்ந்திருக்கான். ஒன்று ஊருக்கே கேட்க பேசுகிறான், இன்னொரு செட் இருக்கு, அவங்க பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்புறமா பார்த்தா சீ போடா அப்படிங்கிற பார்த்தா அடாடாடாடா இம்புட்டு நேரம் பேசியிருக்காங்கிற விஷயமே அது எதுக்கு?
தகவல் தொடர்புக்கான ஒரு கருவி, உரையாடலுக்கான கருவி அல்ல. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மை சொல்கிறேன். உலக சந்தையில் அதிகம் அலைபேசி விற்பவர்கள் ஜப்பானியர்கள். பொது இடத்தில் ஒரு ஜப்பானியரும் அலைபேசியில் பேச மாட்டார், பேசவே மாட்டாங்க. என்ன செய்வாங்க? புத்தகம் படிப்பார்கள். 45 வீழ்ந்த ஜப்பான் 2023 வளர்ந்தது என்றால் மோகனசுந்தரம் சொன்னாரு, வெறும் ஊக்கம் மட்டும் இல்லை, மாபெரும் கல்வி, வாசிப்பு. இன்னொரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? வாசித்து படிக்கிற போதே, புத்தகம் வாங்குகிற போதே புத்தகங்கள் 2 இருக்கும். ஒரே புத்தகமே 2 இருக்கும். நான் கேட்டேன், எங்கள் ஊரில் ஒன்றே வாங்க மாட்டேங்கிறா, ஏன்னா 2 வாங்குற? இல்லை, புக்கு வரும்போதே 2. அது என்ன 2? ஒன்று வீட்டில் லைப்ரரியில் வச்சுக்க, இன்னொன்று ட்ராவலில் படிக்க, காம்பேக்ட் எடிஷன். அதை படித்து முடிச்சுட்டு ட்ரெயினை விட்டு இறங்கி போகும்போது நான் படித்து முடிச்சுட்டோம்னு அதை தூர போடாமல் வீட்டில் கொண்டு போய் வைக்காமல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஷெல்ஃபில் வரிசையில் நின்று வச்சுட்டு போவான். வசதி இல்லாதவன் படிக்கட்டும். அப்படித்தான் ஒரு சமூகம் வளரும். இன்னும் தெரியுமா உங்களுக்கு? 45க்கு பிறகு 2023 வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் 80 ஆண்டுகளில் ஜப்பானியர்கள் அமெரிக்க தயாரிப்புகளை வாங்க மாட்டார்கள். வாங்க மாட்டான். ஏன்? என்றைக்கு ஹிரோஷிமாவில் அவர்கள் அணுகுண்டை போட்டு தங்கள் சொந்த மக்கள் கூண்டோடு சாவதற்கும் தலைமுறை தலைமுறையாக புற்றுநோயில் வாழுவதற்கும் காரணமாக இருந்ததோ, அந்த அமெரிக்காவோடு அரசியல் உறவு உண்டு, தொழில் உறவு கூட உண்டு, ஆனால் வர்த்தக உறவு இல்லை. அமெரிக்க தயாரிப்பு பொருட்களை ஜப்பானியர்கள் சந்தையில் வாங்கவே மாட்டார்கள். நீங்கள் போய் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆங்கிலத்தில் பேசி பாருங்கள், திரும்ப ஜப்பானிய மொழியில் தான் பதில் சொல்லுவார்கள். அவன் தாய்மொழியில் தான் பேசுவான். நம்ம ஆளு தான் மிக்ஸ் பண்றான். ஆமா, ரொம்ப கொடுமையா மிஸ் பண்றாங்க. இப்போ மெசேஜ் போடுறான், சாப்பிட போறேன்னு. ஒன்று தமிழில் எழுது சாப்பிட போறேன், இல்லை இங்கிலீஷில் எழுது கோயிங் டு டின்னர், கோயிங் டு லஞ்ச், கோயிங் டு ஈட், கோயிங் ஃபார் கானா, ஏதோ ஒன்று போடு இங்கிலீஷில். இங்கிலீஷும் இல்லாமல் தமிழும் இல்லாமல் ஒன்று போடுறான். தமிழை இங்கிலீஷில் போடுறான். எப்படி? SAPPE ITTAPORAEN போயிரு, அப்படியே போயிரு. அது என்னடா மொழி? உன் மொழிக்கு எழுத்து இருக்குல்ல, தமிழ் எழுதுறான்ல. 3500 ஆண்டு காண்ட பழமையும் இலக்கியமும் திறனும் தகுதியும் செல்வமும் கொண்ட ஒரு மொழியை சாப்பிட போறேங்கிறது SAPPன்னு அடிக்கிறான். இந்த பீக்கு பக்கத்தில் ஜி வருது, அவன் படிக்கிறவன் சாக போறேன்னு படிக்கிறான். அப்படி போயிட்டானா கூட தேவையில்லைன்னு எனக்கு தோணுது இப்போ. ஆமா, மொழியில் ஒரு காதல் இருக்கணும், மொழி மேல பிரியம் இருக்கணும், மொழி சார்ந்த இலக்கியங்களை படிக்கணும், வாழ்க்கையை படிக்கணும். எவ்வளவு செய்திகள் உங்களுக்கு. நான் இன்றைக்கு எந்தெந்த இடங்களிலெல்லாம் அது திசை காட்டியா ஒரு செய்தி சொல்றேன். ஒரே ஒரு செய்தி. வஉசி எல்லாருக்கும் தெரியுமா? தெரியும். கப்பலோட்டிய தமிழன் தெரியும். எத்தனை ஆண்டு சிறைவாசம் யாருக்காவது தெரியுமா? அங்கதான் சிக்கல் வருது. 40 ஆண்டு கால சிறை தண்டனை. சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மகாத்மா காந்திக்கு கூட தரப்படாத தண்டனை. 20 என 40 ஆண்டு சிறை தண்டனை, ஒன்றன் பின் ஒன்றாக 40 ஆண்டுகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று திருநெல்வேலி நீதிமன்றம் தீர்ப்பு வாசிக்கிறது. தீர்ப்பு வாசிக்கிற நீதிமன்றத்திற்குள் வஉசியின் மனைவி இருக்கிறார், வஉசியின் குழந்தைகள் இருக்கிறார்கள்.
வஉசியின் கணக்கு பிள்ளை இருக்கிறார், வஉசியின் உடன் பிறந்த தம்பி இருக்கிறார். தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட 40 ஆண்டுகள் சிறிது கூட கலங்காமல் இந்த நாளின் நிறைவாக விலை மதிப்பற்ற ஒப்பற்ற இந்த தியாகத்தை நீங்கள் மனதில் கொண்டு போங்க. அது உங்களுக்கு திசை காட்டியாக இருக்கும். 40 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் கூடியிருந்த எல்லோரும் திகைத்து அழுகிறார்கள். 40 ஆண்டு என்று சொன்ன மாத்திரத்திலேயே அவரது மனைவி மயக்கமுற்று நீதிமன்றத்துக்குள்ளேயே விழுகிறார். எல்லோரும் அழுகிறார்கள். மனைவி மயக்கமுறுகிறார். வஉசி அதை பார்க்கிறார். ஆனால் நண்பர்களே, சித்தம் கலங்காமல், சிந்தை மாறாமல், ஒரு சொல் கூட பிறழாமல் 40 ஆண்டு கால சிறை தண்டனையும் கேட்ட பிறகு வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று முழங்கி, குரல் நடுங்கணும்ல, கால் நடுங்கணும், நடுங்கல, வீரமா முழக்கம் போட்டு வேன்ல போய் ஏறிட்டார். வேன்ல இருந்து வெளியே பார்க்கிறாரு, தம்பி ஓடி வர்றான். அவரை விட 4 ஆண்டுகள் வயதில் இளையவர். நான் வஉசியின் மகனோடு பேசியிருக்கிறேன். ஒரு பேர் வாலேஸ்வரன். இந்த பெயர் காரணம் தனி வரலாறு, நான் அதற்குள் போகவில்லை. உங்க சித்தப்பாவை பற்றி அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். உள்ளே இருந்து வஉசி பார்க்கிறார், பின்னால் ஓடி வருகிறார் தம்பி. என்ன சொல்லி அழுது ஓடி வந்தார் தெரியுமா? அந்த ராமனுக்கே 14 வருஷம் தானே, உனக்கு 40 வருஷமா? அந்த ராமனுக்கே 14 வருஷம் தானே அண்ணா, உனக்கு 40 வருஷமா என்று கதறி கதறி அழுதபடி அந்த வேனுக்கு பின்னாலேயே ஓடி வந்தார். தலையில் அடித்துக்கொண்டு தரையில் புரண்டு அழுத மீனாட்சி சுந்தரத்தை நண்பர்களும் உறவினர்களும் வீட்டுக்கு தூக்கி கொண்டு போனார்கள். சிறையில் வஉசி என்ன பாடுபட்டார் என்று உங்களுக்கு தெரியும். ஆமா, கல் உடைத்தார், செக்கிழுத்தார், சுண்ணாம்பு பாலை கையில் கரைக்க சொன்னார்கள். அவரோடு சிறை வாய்ப்பட்ட சுப்பிரமணிய சிவாவுக்கு தொழுநோயாளிகளின் சிறுநீரை குடிக்க கொடுத்தார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கம் நண்பர்கள் 40 ஆண்டு கால சிறை தண்டனை எதிர்த்து அப்பீல் செய்கிறார்கள். அப்பீலில் திருநெல்வேலி நீதிமன்றம் விதித்த தண்டனையை மദ്രാஸ் பிரசிடென்சி என்று சொல்கிற சென்னை நீதிமன்றம் உறுதி செய்கிறது. The conviction is confirmed. மேலும் அப்பீல் செய்கிறார்கள். அப்போது அப்பீல் செய்ய வேண்டுமானால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் இல்லை, அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலம். அது உச்ச நீதிமன்றம் என்றதற்கு பெயர் இல்லை, அதற்கு பெயர் பிரிவி கவுன்சில். அது எங்கே இருந்தது? லண்டனில். அங்கு போவதற்கும் வழக்கு நடத்துவதற்கும் பெரும் செலவாகும். பெரும் நிதி திரட்டி பெரும் பணம் எடுத்து பிரிவி கவுன்சிலில் வழக்கு தொடுத்தார்கள். பிரிவி கவுன்சிலில் அந்த நீதிபதி 40 ஆண்டு கால சிறை தண்டனையை 6 ஆண்டுகளாக குறைத்தார். 6 ஆண்டுகள் சிறையில் இருந்து விட்டு விடுதலையாகி வஉசி வந்தபோது சிறைச்சாலையின் வாசலில் வரவேற்பதற்கு அவரது கணக்கு பிள்ளையை தவிர யாரும் இல்லை. ஏனெனில் குடும்பம் இருந்தது ஓட்டப்பிடாரத்தில். அவர் விடுதலையானது கோவை மத்திய சிறையில். வெளியே வந்து பார்த்தார், ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை என்கிற துயரமோ கவலையோ வஉசிக்கு இல்லை. கணக்கு பிள்ளை கவலைப்பட்டார். ஐயா, ஜனங்க பார்த்தீங்களா ஐயா, ஜனங்க பார்த்தீங்களா ஐயா,
உங்களை மறந்துட்டாங்க என்று சொன்னபோது, இல்லை, வஉசியை யாரும் மறக்க மாட்டார்கள் என்று ஒரு குரல் கேட்கிறது. 10 அடி தள்ளி பார்த்தால் முகத்தையும் உடம்பையும் மறைத்து கொண்டு ஒரு குரல் வருகிறது. அந்த குரல் வந்த திசையை நோக்கி தன்னையும் வரவேற்க யாரோ ஒருவர் வந்திருக்கிறாரே என்று தயங்கி வஉசி போகிறார். பிள்ளைவாள், தமிழகம் உங்களை மறக்காது என்று அவர் திரும்ப சொல்கிறார். யார் என்று வஉசியால் அடையாளம் காண முடியவில்லை. ஏனெனில் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோடு திருநெல்வேலி நீதிமன்றத்தில் தண்டனை விதிக்கப்பட்ட அதே சுப்பிரமணிய சிவா குஷ்டம் வந்து விரல்கள் மடங்கி மூக்கு உடைந்து உருத்தெரியாமல் மாறியிருந்தார். அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் உருக்குலைந்திருந்த சிவாவை வஉசி பார்த்து விட்டு கேட்டார், இது நான் எங்கோ கேட்ட குரலாக இருக்கிறது. அப்ப அவர் சொன்னார், உங்களுக்குமா என்னை தெரியவில்லை? எனக்கு கேட்ட குரலாக இருக்கிறது, தெரியவில்லையே என்று வஉசி தடுமாறுகிறார். அப்ப சிவம் சொல்லுகிறார், உங்கள் சிவம் என் சிவமா என்று வஉசி அவரை கட்டி பிடிக்கிறார். என்னை கட்டி பிடிக்காதீர்கள் என்று விலகி ஓடுகிறார். யார்? யார்? சிவம். ஏனெனில் தொழுநோய் தொற்று நோய் என்று நம்பிய காலம் அது. இன்றைக்கு விஞ்ஞானம் தொழுநோய் தொற்று இல்லை என்று நிரூபித்து விட்டது. அன்றைக்கு அப்படி இல்லை. தொழுநோய் தொற்று நோய். உணவு விடுதிகளில் கூட தொழுநோயாளிகளை உள்ளே அனுப்ப மாட்டார்கள். பேருந்துகளில் பயணம் செய்ய அனுமதி கிடையாது. என்னை தொடாதீர்கள், தொட்டவுடன் ஒட்டிக்கொள்ளும் தொழுநோய் என்று சிவம் தடுக்கிறார். இப்போது வஉசி சொல்கிறார், உம்மை பிடித்த தொழுநோய் என்னையும் பிடிக்கட்டும் என்று நண்பனை கட்டி பிடிக்கிறார். பிடித்துவிட்டு கேட்கிறார், இது என்ன கோலம் என்று கேட்டபோது சிவம் சொன்ன வார்த்தை, அது வெள்ளைக்காரன் கொடுத்த சீதனம். பிள்ளைவாள், வெள்ளைக்காரன் கொடுத்த சீதனம். உரையாடல் முடிந்து பேசினால் வஉசி ரயில் ஏறி தூத்துக்குடிக்கு போகிறார். சிவம் ரயில் ஏற முடியாது. தொழிலாளிகளுக்கு ரயிலில் போவதற்கு அனுமதி கிடையாது. கால் நடந்துதான் போக வேண்டும். நான் எப்படியேனும் நடந்து ஒரு 10-15 நாட்களில் தூத்துக்குடிக்கு வந்து விடுவேன், நீங்கள் போங்கள் பிள்ளைவாள் என்று ரயில் ஏற்றி விடுகிறார். தூத்துக்குடி ரயில்வே நிலையத்தில் நண்பர்கள், சில சுதேசிகள் வரவேற்கிறார்கள். வீட்டிற்கு போகிறார். வீட்டுக்கு போன பிறகுதான் அவருக்கு கிடைத்த செய்தி உறுதி ஆகிறது. அந்த ராமனுக்கே 14 வருஷமானே, உனக்கு 40 வருஷமா என்று கேட்டு கதறி அழுதபடி அந்த போலீஸ் வண்டியின் பின்னே ஓடி வந்து தரையில் விழுந்து கதறி அழுத தம்பிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று அவருக்கு சிறையில் இருக்கிற போது சொல்கிறார்கள். வீடு வந்து பார்த்தால் அண்ணன் சிறைக்கு போன காட்சியை பார்த்த கணத்தில் புத்தி பேதரித்து விடுகிறது. வீட்டுக்கு வந்து சிதம்பரம் மீனாட்சி சுந்தரத்தை கையை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்தி கொண்டு, மீனாட்சி, அண்ணன் வந்துட்டேன், அண்ணன் வந்துட்டேன் என்று சொல்கிறார். ஏனெனில் தன் குரல் கேட்டு தன் முகம் பார்த்து தம்பி குணமடைவான் என்று நம்பி சொன்னார். ஆனால் மீனாட்சி சுந்தரம் ஒப்புக்கொள்ளவில்லை. எங்க அண்ணன் சிறைக்கு போய்விட்டார், எங்க அண்ணன் சிறையிலே தான் இருக்கிறார். 40 ஆண்டுகள். நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா, வஉசி காலமான பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மீனாட்சி சுந்தரம் காலமானார். காலமாகிற வரையில் திரும்ப அவருக்கு நினைவு திரும்பவே இல்லை. இந்த வரலாறை ஒரு புத்தகம் தான் சொல்கிறது. இந்த தியாகத்தை நீங்கள் எதை வைத்துக் கொண்டு மதிப்பிடுவீர்கள்? இந்த புத்தகங்களை தேடி படிக்காமல் இந்த சுதந்திரத்தின் உரிமையை, இதன் மதிப்பை நாம் எப்படி உணர்வோம்? கல்வியின் சிறப்பை, தியாகத்தின் சிறப்பை, பண்பின் சிறப்பை, துணிவின் சிறப்பை, வீரத்தின் சிறப்பை
யாதொன்றும் எல்லா பண்புகளின் சிறப்பையும் மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரே வாசல் புத்தகம். அவைகளை போன்ற சிறந்த திசை காட்டி உலகத்தில் இல்லை. நான் நிறைவாக சொல்கிறேன், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று விஞ்ஞானம் நிரூபித்து விட்டது. முதலில் மறுத்த திருச்சபையும் அதை ஒப்புக்கொண்டு விட்டது. டார்வின் சொன்னபோது திருச்சபை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு திருச்சபையும் ஏற்றுக்கொண்டு விட்டது. குரங்கிலே இருந்துதான் மனிதன் வந்தான். இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒப்புக்கொண்ட விஞ்ஞான உண்மை அது. குரங்கையும் மனிதனையும் எது பிரித்தது? உழைப்பு பிரித்தது. குரங்குக்கு இருந்தது முன்னங்கால், மனிதனுக்கு வந்தது முன்னங்கைகள். உறுப்புகள் உருமாறி, உறுப்புகள் பயன் மாறி, குரங்கிலே இருந்து வந்த மனிதன் தான் மொழியை கண்டுபிடித்தான். நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், மொழி ஒரு சாதிக்காரனின் கண்டுபிடிப்பு இல்லை, மொழி ஒரு மதத்தின் கண்டுபிடிப்பு இல்லை, ஒரு மொழி ஒரு இனத்தின் கண்டுபிடிப்பு இல்லை, மொழி ஒரு மாவட்டத்தின் கண்டுபிடிப்பு இல்லை. மொழி நம் முன்னோர்கள் உருவாக்கிய பொது சொத்து. பொது சொத்து. அந்த பொது சொத்தான மொழியை காப்பது நமது கடமை. அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். அதை புத்தகங்கள் தான் தரும். புத்தகங்கள் இன்றி, வாசிப்பின்றி வேறு வழியில் நீங்கள் இந்த உலகத்தை அறிந்து கொள்ளவே முடியாது. இருந்த இடத்திலே இருந்து உலகின் எல்லா இடங்களுக்கும் உங்களை அழைத்து போகும் வல்லமை பெற்றவை புத்தகங்கள் தான். இருந்த இடத்திலேயே இருந்து 5000-2000 ஆண்டுகளுக்கு முன்பு காலத்தை பின்னோக்கி உங்களை அழைத்து போகும் ஆற்றல் கொண்டவையும் புத்தகங்கள் தான். இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொன்னதும் புத்தகங்கள் தான். எனவே புத்தகம் என்பது, மொழி என்பது நமது இறந்த காலம், நமது நிகழ்காலம், நமது எதிர்காலம். அதுவே நமக்கான திசையும் திசை காட்டியும். நன்றி.